ஹாய் ஆல், வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்கள நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் எதை மையமாக வச்சு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைன்னு நமக்கு சேனல் ஒன்று இருக்குது. இந்த சேனலை மையமாக வச்சு தான் மார்க்கெட்டோடைய அனாலிசஸ், மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைட் அண்ட் இன்டெப்த்தை நான் இந்த சேனலில் லைவாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதனுடைய அப்டேட்டு இந்த சேனலை யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோ புதுசாக ஜாயின் பண்ணி புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அதுதான். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றின புரிதல் வேணும், மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிடுறேன். யூடியூப்பில் மிஸ்டர் பங்குச்சந்தைன்னு சேனல் உங்களுக்கு தெரியும். இந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஏகப்பட்ட வீடியோ மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 26 வீடியோவுமே ஏகப்பட்ட வீடியோ கணக்கில் தான் வந்துடும், அவ்வளோதான். ஏன்னா என்னுடைய நோக்கம் யூடியூப்பில் வீடியோ போடுறது கிடையாது. சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து யூடியூப்பில் வீடியோவாக போட்டு டெய்லியும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டஸ்ட்டையும் நான் இந்த இடத்துல வைக்கலை. யூடியூப்பில் நான் பண்ணணும்னு நினைக்கல. அதே மாதிரி யூடியூப்பில் போடுற கண்டென்ட்டு, யூடியூப் மூலியமாக வர வருமானம், எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆனால் நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக்கிலேருந்தே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. பட் அந்த மானிட்டேஷனில் என்ன இருக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ இந்த இது வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் பழைய மெசேஜாக இருக்கும். அதனால் நீங்கள் கேட்கணுன்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த மெசேஜை கேளுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஓட்டி விட்டு இல்லை ஸ்பீடு வச்சு பார்த்துருங்க. ஓகே, இப்போ புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புதுசாக அப்படின்னா நேற்றோ இன்றைக்கோ இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்களா அப்படி நான் சொல்ல வரல. லாஸ்ட் ஒரு 20 டேஸ், லாஸ்ட் 20 நாளைக்கு முன்னாடி, லாஸ்ட் 1 மந்த்துன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் அக்யூரசி டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அக்யூரசி பார்ப்பாங்க. எப்படி இந்த மனுஷனால் இப்படி சொல்ல முடியுதுன்னு அவங்களுக்கா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நிறையா பேர்த்துக்கு தடுமாற்றம். அதனுடைய தடுமாற்றத்தை நான் வந்து எனக்கு வர்ற மெயில் வழியாக நான் பார்க்குறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த மெசேஜை தெளிவாக கேட்டுக்கோங்க. எவ்ரி டைம் ஒரே மெசேஜை சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் யார், என்ன, எதுக்காக இந்த சேனலை ஆரம்பித்தேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இன்ட்ரோவை மறக்காமல் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு 17 நிமிஷத்தில் ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். எங்கேருந்து என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, நான் கொடுக்குற அப்டேட்டெல்லாம் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா மற்ற வீடியோவில் இருக்க வியூஸை விட இந்த வீடியோவில் இருக்க வியூஸை பாருங்கள், 4400 வியூஸ். அப்போது இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்கலாம் 1க்கு ட்வைஸ் 2 முறை இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடு கிடச்சிருக்கு. அதுபடி தான் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தான் நீங்கள் டெலகிராமில் பார்த்துருப்பீங்க, நான் கொடுக்குற அப்டேட் வழியாக அவங்க மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நான் கொடுக்குற கோட்ஸில் டீகோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டை அவங்க அனாலிசிஸ் பண்ணி அந்த அக்யூரசி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை கிளியராக பார்த்துருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலகிராமுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிரும், டெலகிராமுக்கு போயிடுவீங்க. இந்த டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிறது தான் நம்ம சேனல். பார்த்திங்கன்னா 1829 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. திடீர்னு 1835 வருவாங்க. ஏதாவது மெசேஜ் வந்து விழுந்தோடனே 4-5 பேர் காணாமல் ஓடிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் ஆனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 1829 பேர் இருக்கிறது தான் நம்மளுடைய சேனல். எதுக்காக நான் இன்றைக்கி பர்டிகுலராக இதை நோட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலையும் காப்பி பண்ணி போட்டு டெலகிராமில் சேனல் உள்ளே வந்துருச்சு. அதில் பிட்காயினை பற்றியும் கிரிப்டோவை பற்றியும் இந்தியன் மார்க்கெட்டை பற்றியுமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தவறுதலாக போய் ஜாயின் பண்ணிட வேண்டாம்.
இந்த லோகோ நேம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து தப்பாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற மெசேஜ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்டு, மார்க்கெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருங்க. டே டு டே நான் எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கணும் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நியூஸ்லேருந்து இந்த சேனல் வந்து எப்படின்னா ஒரு குடும்பம் மாதிரி. நீங்கள் ஒரு நண்பனாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மென் விமன் யார் வேணால் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி மார்க்கெட்டை சொல்லிக் கொடுக்கணும் அந்த வகையில் எளிய தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பேன். இதில் வந்து ரொம்ப மார்க்கெட் நாலேஜபிளாக எப்படி பார்க்கணுங்கிறதுல நாலேஜ் இருக்கும். பட் லாங்குவேஜாக நாலேஜில் நமக்கு இதுக்கு தேவையா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கன்சிடர் பண்ணாதீங்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும், அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்தித்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்பிட்டு மார்க்கெட்டை உங்களுக்கு எப்படி நான் கற்றுக் கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு வருவேன். கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் ஆனால் பக்கா ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி ஒரு டீச்சிங் கொடுத்து மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த வகையில் மெனக்கெட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ வந்து லென்த்தாக தான். இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவை 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் கண்டென்ட் ஒவ்வொன்றா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஒரு சீட்டில் எழுதி வந்து உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறதில்ல. மார்க்கெட்டில் எனக்கு இருக்க நாலேஜ் என்ன, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பேச ஆரம்பிக்கும்போது, இப்போ இந்த சார்ட்டை வச்சு நான் பேச ஆரம்பிக்கும்போது அதுவாக ஒவ்வொரு கண்டென்ட்டாக போயிட்டே இருக்கும். பேசின விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதனால தான் இந்த வீடியோவோட லென்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்களேன், வீடியோட லென்த்லாம் பாருங்கள். 49 நிமிஷம், 52 நிமிஷம், 58 நிமிஷம், 39, 45, 27, மேக்ஸிமம் ஆவரேஜாக 40 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கு மேலே தான் வீடியோ இருக்கும். பட் ஆனால் வீடியோ லென்த்தாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே கண்டென்ட் இருக்கும். அதை தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். கற்றுக் கொடுக்குற நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ இன்சைடை ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் நான் கொடுக்குறேன். கற்றுக்கிற உங்களுக்கு ஏன் டைம் இல்லாமல் போயிட போகுது, உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ லென்த்தாக இருக்க போகுது, அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பர்சன் வந்து வீடியோலாம் லென்த்தாக இல்லை, அவ்வளோ கண்டென்ட் உள்ள ஒர்த்தாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஃப்ரீ டைமில் கூட பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்களுக்காக இந்த மெசேஜ் வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது அடுத்து நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தது. மார்க்கெட்டில் இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஜஸ்ட்டு மார்க்கெட்டு இன்றைக்கி நடந்த மூமெண்ட்டு மக்களுக்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன நடந்ததுன்னே ஒரு கன்ஃபியூசன். அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். அதனால தான் தம்ப்நெயிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னால் ஆமால்லன்னு உங்களுக்கு தோணும். ஆமால்ல இவர் அதை சொன்னார்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு ரிமைண்டர் காட்டுற மெசேஜாக தான் இருக்குமே தவிர புதுசாக இந்த வீடியோவில் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஆக்டிவ் ட்ரேடாக இருந்து இதில் புதுசாக ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது தேவையில்லாத வீடியோ தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும், எவ்ரி வேர்ட்ஸ்லேயும் ஒரு ஹிண்ட் இருக்கும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஆனால் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நடந்தது தான். இந்த கேப் தியரி, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனு, சைக்காலஜி, வெலாசிட்டி, டைவர்ஜென்ஸு, பாக்ஸ் தியரி, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் டெப்த்து, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேங்க. எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக இன்றைக்கி டேட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க ப்ரீவியஸாக போய் இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியணும், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, வெலாசிட்டினா என்ன, டைவர்ஜென்ஸ்னால் என்ன, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு ஜாயின் பண்ண டேட்டுக்கு அப்புறம் வர்றதை தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்புட்டை போய் எடுத்து யாரும் பார்க்குறதில்ல. நீங்கள் ஒரு ஆளாக நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணதில் இருந்து ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து பார்க்காம நீங்கள் ஆஃப்டராக வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த சேனல் ஒரு வேண்டா வெறுப்பா சேனலாக தான் இருக்கும். நான் கொடுக்குற கண்டென்ட்டு உங்களுக்கு காலத்துக்கும் புரியாது. அதனால் காலதாமதமே பண்ணாமல் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு பிஃபோராக இருக்கிற இந்த வீடியோ எல்லாத்தையுமே போய் பார்த்துருங்க. வேறு வழியே இல்லை. சார் இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சா போய் பாருங்கள். இல்லை நீங்களும் கேம்லிங் பண்ணணும், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலத்துக்கும் இப்படியே ஃபார்வேர்டில் வர மெசேஜ் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன விஷயம் கிடைக்குது, என்ன விஷயம் கிடைக்கும்ன்ட்டே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. ஓகே, சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஆக்டிவ் ஆல்ரெடி இருந்த ட்ரேடர்ஸ், என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களும்
கான்செப்ட்டுக்குள்ளே வந்துருங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எந்த வீடியோவும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்று. இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற ஒரு டவுட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீக் மண்டே, அதாவது லாஸ்ட் மண்டேவை தாண்டி அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி இந்த டேட்டெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் ஆடியோவும் இதுவும் கொடுத்துருக்கேன், டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள். பார்க்கலன்னா உங்களுக்கு புரியும். இந்த 2 டேஸாக 2 to 3 டேஸ்ன்னு சொல்கிறத விட லாஸ்ட் 1 வீக்காக ஊர்க்குருவி, கழுகு, பருந்து, அடுத்து மாடப்புறா, இந்த விஷயந்தான் உங்களுக்கு அப்படியே மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இவ்வளோ விஷயத்த நான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நான் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பருப்பொருளை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் மார்க்கெட்டை பற்றின அனாலிசிஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். இங்கே பாருங்களேன். இப்போ இந்த டேட்டில் 19 மே அன்னைக்கு நம்ம டெலகிராமில் போயிடுவோம். 19 மே அன்னைக்கு என்ன சார்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத, சாரி இங்கே வந்துட்டேண்ணா, 19 திங்கக்கிழமை, மண்டே, எஸ்டர்டே, நேற்று செவ்வாய்க்கிழமை, மண்டே. ஓகே, இந்த பிக்சரை நல்லா நோட் பண்ணுங்களேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ இங்கே ஒரு அனலிசிஸை நான் கொடுத்துருப்பேன், ஃபார் யுவர் ஸ்டடி பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு மோகன் பிரசாத்னு சொல்லி ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் நண்பர் வந்து அவர் ரொம்ப டீப்பாக ரொம்ப எஃபர்ட்டை போட்டு கேட்டுகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு அவரோட நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பட்டு ஆர் யூ கிளியர் அப்படின்றது அவருக்கானது. பட் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கானது, எல்லாத்துக்கும் ஆனது தான். ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்தது, திங்கட்கிழமை என்ன நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன பார்க்கணும் அப்படின்றது புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பழைய வீடியோவெலாம் பார்த்துருங்க. ஓகே, திங்கட்கிழமை நடந்த இந்த சார்ட்டை பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இந்த டேட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட மூவுக்கு போயிடுறேன். அந்த டேட்டில் தான் இருக்குது, எந்த டேட்டாவும் டெலீட் பண்ணல. இப்போ வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்லும்போது எல்லாமே கிளியராக கிடச்சிரும். உங்களுக்கு சொல்லும்போது எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இது இருக்கட்டும். திங்கட்கிழமை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 டேஸ்க்கு பிஃபோராக வரத ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், ஆஃப்டர் 2 டேஸ்க்கு வர ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டெப்த்து பார்ப்போம். ஸோ அந்த டெப்த்து என்னன்னு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டெப்த்துன்னு சொல்லி போட்டு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை போய் பார்த்துருங்க, உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இப்போது கேண்டிலோடதை பார்த்துட்டோம். இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 215 பாயிண்ட்டு. அப்படியே ஸ்ட்ராங்காக புட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனுடைய வெலாசிட்டியை மேலேயும் ஃபைன் பண்ணுறோம், கீழேயும் ஃபைன் பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு கீழே தேவைப்படாதுங்கிறத எப்போ நம்ம டிசைட் பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குதுங்கள, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ ஹை எந்த சைடு பிரேக் எடுக்குதோ அப்போ தான் நம்ம அந்த வெலாசிட்டி வச்சுக்குவோம், அப் சைடு டவுன் சைடு. இப்போ இங்கே ஏன் அப் சைடில் வச்சோம் அப்படின்னா, இங்கே அப் சைடு இந்த ஹையை, இந்த கேண்டிலோடைய ஹையை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது நமக்கு அப் சைடு லெவல் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? கிளியராக இதில். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும், இப்போ அப் சைடு லெவல் கிடச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நான் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்லியாக சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, பொறுமையாக கூட 1-2 டைம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் அந்த வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இது தேவையில்லை. இதை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த கேண்டிலுடைய லோ டு ஹை இருக்குல்ல 215 பாயிண்ட், அதே 215 பாயிண்ட் தான் அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுவும் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா கேண்டில் ஸ்ட்ரென்த்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி
இப்போது நமக்கு வந்து என்ன நடக்கணும், 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். ஏன் நடக்கணும், ஏன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டைம் இனிஷியலாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் அங்கே ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது. ஷார்ட் கவரிங்னு சொல்லக்கூடாது, சாரி, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போதே என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா, கால் செல்லரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. கால் செல்லரும் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போது இங்கே ஹை பிரேக் ஆகிற பட்சத்தில் மேக்ஸிமம் எங்கே போகணும் அப்படின்னா இந்த லைன் போகணும். இந்த லைன் எதோடது, வெலாசிட்டியோடது. பட் ஆனால் இந்த லைன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவானுங்க ஆப்ரேட்டர்னு. இது ஏன் 75%ல் ஆப்ரேட்டர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கிறது எல்லாமே டேட்டா எல்லாமே டெலகிராமில் இருக்குது. நீங்கள் போய் ஒன் பை ஒன்னாக பார்த்துருங்க. என்னால் திரும்பவும் ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கோச்சிக்கான யாரும், எல்லாத்துக்கும் நான் வீடியோவும் கொடுத்துருக்குறேன், டேட்டாவும் இருக்குது. ஓகே, இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சரி, இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த லைன் கிடச்சிருச்சு. மேக்ஸிமம் இங்கே போய் தொடறதுக்கு முன்னாடி 75%ல் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் இருந்து 75%க்கு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் போடுறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் ஹையில் இருந்து இங்கே பாருங்கள், சாரி தலையில் போட்டோன்னா இந்த லெவல் நமக்கு வெலாசிட்டியோட லெவல், இந்த ஹை. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த இது எப்படி போட்டேன், இப்போ உங்களுக்கு 75% எங்கே வருதுன்னு தெரியுது. இந்த ஏரியாவில் வருது, கரெக்டாக இந்த ஏரியாவில் வருதுங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், தெளிவாக வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லெவல் எங்கேருந்து வருது, 75%க்கு. நீங்கள் போய் டெலகிராமில் பார்த்தாவே தெரியும். அன்றைக்கி டேட்டில் இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த ஹையில் எடுத்து அழகாக போட்டிருக்கேன். இந்த ஹையில் எடுத்து 75%ல் போட்டிருக்கேன், அம்புக்குறி காமிச்சிருக்கிறேன் மேலே போகணுன்ட்டுன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்தே மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது. இது வந்து இந்த நபர் பர்டிகுலராக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் அவர். அதனால் அந்த நம்பருக்காக அந்த ஒரு விஷயம். ஓகே, இப்போது உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடுறேன். இங்கேருந்து ஏன் திரும்பிச்சுங்கிறதுக்கு அடுத்து நான் ஒரு பதில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு தெரியும் கேப் தியரி. இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுது, கேப்பு ஃபார்ம் பண்ணுது. கேப்னா என்ன, இப்போ பாருங்கள், போயிட்டு இங்கேயும் கேப் தியரி தான் காரணம்னு சொல்லி இங்கே போட்டிருப்பேன். இந்த பாருங்கள், இங்கே ஒரு வீடியோ இருக்குது, கேப் தியரி. இப்போ இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கேப் தியரினா என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இங்கே வந்துடுறேன், சார்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போது கேப் ஃபார்ம் பண்ணுது. கேப் ஃபார்ம் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட்டு அகைன் கீழே ஃபாலோ ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 100% போகும் மேலே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எதை, இந்த சார்ட்டு 75% ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு இன்னொரு லைன் போட்டுடுறேன். ஓகேங்களா? இப்போ இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஒரு சார்ட் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இங்கே 75% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும், மார்க்கெட் இப்படி வருது. பட் இங்கே புட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி கேண்டில் ஸ்ட்ரென்த்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் மண்டே இங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது மேக்ஸிமம் இந்த 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது தொடாமல் மார்க்கெட் எங்கே வந்தாலும் திரும்ப போய் தொடும், அவ்வளோதான் லாஜிக். இதுதான், இது எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அந்த டேட்டா சார்ட் எல்லாமே எடுத்து பாருங்கள், ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் போகுதோ அங்கே ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணி, டோஜியோட மீனிங் என்ன, லிக்விடிட்டி வந்து காலியாகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் அந்த டோஜிக்கு மேலே போனால் அது கேண்டில் ஸ்டிக்ஸை படிக்கிற உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் தப்பாக எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த டோஜியோட இது என்னென்னா இன்டிசிஷன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நியூட்ரல், 0 ஈக்குவல் டு 0. கால் செலர் புட் செலர்ஸ் ஈக்குவல் டு 0. அங்கே வந்து ஆர்டர்ஸே இல்லை, லிக்விடிட்டியே இல்லை, பணப்புழக்கமே. லிக்விடிட்டினா என்ன, பணப்புழக்கமே இந்த இடத்துல இல்லை. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது கரெக்டாக எந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் 75%. அப்போது அதுக்கு அடுத்த கேண்டிலே என்ன நடக்குதுன்னு பாருங்கள்.
லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போது லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ஃபர்தராக கீழே ஃபால் ஆகுது. இந்த இடம் தான் நமக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஏரியா. சிம்பிள், அவ்வளோதான். மார்க்கெட்டு கீழே ஃபால். ஏன் இந்த இடம் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஏரியா? ஏன்னா இங்கே ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டிலை பாருங்கள், ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு ஹை, இந்த ரெட் கேண்டில், இந்த இடம் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு திரும்ப பெண்டிங் ஆர்டர் எடுத்துகிட்டு, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவானுங்களே, ஓபிடியா ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க இந்த மாதிரி ஏரியாவை. பட் அது நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வருது. பெண்டிங் ஆர்டரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் நடந்துட்டு இங்கேருந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் லிக்விடிட்டி இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட்டை பார்க்க பழகிக்கணும். பட் இதுக்கு ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவானுங்க, ஓபிடி ஏதோ ஒன்று. சரி, ஓகே, தெரியாத போது ஏன் நம்ம போய் நோண்டி இது பண்ணிக்கணும். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியாவுக்கு ஆன் பேலன்சிங்காக ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. சரி, ஓகே, அதை விட்டுறலாம். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருது. சிம்பிள். இந்த இடம் 75% ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருது. ஓகே, ஏன் இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் விழுந்துச்சுல, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணாமல் விழுந்ததில்ல, அப்போ விழுகுது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கேண்டிலோடைய 75% வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகணும். அவ்வளோதான். போட்டு உடச்சிட்டேன் அடுத்த விஷயத்தையும். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், கேண்டிலுடைய லோ ஹை இங்கே பாருங்க, அழகாக 75%. இப்போ இந்த லைன் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? உங்களுக்கு இப்படி போடுறத விட ஒரு லைனாக போட்டு கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும், திருப்திப்படுவீங்க. ஏன்னா ஏதோ ஒளிவு மறைவாகவே பண்ணுற மாதிரியே நெட்டை மெயில் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த லைனை ஏன் இங்கேருந்து எடுத்தேன்னு? ஏன்னா இங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், அதாவது மார்க்கெட் கீழே திரும்பும்போது கால் செல்லருடைய பவரு இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்போது புட் செல்லர் வந்து இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கானுங்க. அப்போது மார்க்கெட்டை அகைன் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி மேலே கொண்டு போகிறானுங்க. அப்போது இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. புரிஞ்சிருச்சுங்களா? அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு அன்னைக்கு எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள், அந்த லைனை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்களேன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு. ஓகே, இந்த இடத்துல வரும்போது இதுக்கு இன்னொன்று அடிஷ்னலான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ரேஞ்ச் எப்படி எடுத்தேன், ஏன் இங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 75% ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சு, இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் விழுந்துருச்சு. ஒரு முக்கியமான விஷயங்க நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த திங்கட்கிழமை ஓப்பன் ஆகிற கேண்டிலுடைய ஹை லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா டைரெக்ஷன் எடுத்து மேலே போகும். போயிட்டு திரும்ப அதே கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகுதுன்னா அங்கே ஷார்ட் கவரிங் நடக்கும்னு நான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா கிளியரா? இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஏன் நிஃப்டிக்கு வந்துடுறோம்? நிஃப்டியில் தான் இது வந்து திங்கட்கிழமை நடந்தது. இந்த டேட்டில் வந்து என்ன நடக்குது? 20ஆம் தேதி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அப்போது நம்ம 20ஆம் தேதி எதை பார்ப்போம்? நிஃப்டியோட சார்ட்டை பார்ப்போம். இப்போது நிஃப்டிக்கு வந்துடுங்க. ஏங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, நெக்ஸ்ட் 50 இந்த 7 இண்டெக்ஸுமே மேஜராக நான் பார்ப்பேன். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டெக்ஸ் பேலன்சிங், பொசிஷன் ரோலோவர், இண்டெக்ஸ் ரோலோவர் இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் எப்படிங்கிறது எல்லாமே நான் டேட்டா கொடுத்துருக்கேன். நீ போய் தேடி கற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேடி எடுத்து கற்றுக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், அதே 19ஆம் தேதி என்ன நடந்தது? ஏன்னா ஒரு இண்டெக்ஸையும் இன்னொரு இண்டெக்ஸையும் வச்சு பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ அதே 19ஆம் தேதி என்ன கிழமை? திங்கக்கிழமை. அதே டைமில் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த கேண்டிலோடைய ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போகவே இல்லை. இந்த கேண்டிலோடைய லோவை தாண்டி ஃபைனலாக மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது இந்த டைமில் வந்து மார்க்கெட் என்ன நடந்தது? டைவர்ஜென்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்? இங்கே நிஃப்டி ஹையை தாண்டி ஹையர் ஹை போகலை. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், 19ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு.
என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இவர் ஹையர் ஹையை தாண்டி மேலே போகுது. அதனால தான் இது மேனிப்புலேஷன் இருக்குது. அதனால தான் இந்த 75% இந்த இடத்துல திரும்பிடுன்னு சொல்லி நான் அன்றைக்கி அக்யூரேட்டாக அந்த சார்ட்டை போட்டது. எந்த சார்ட்டு? இங்கே ஒரு சார்ட் வச்சுருப்பேன், இந்த சார்ட் அக்யூரேட்டாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு சொல்லி நான் அப்படியே சார்ட்டோடு போட்டேன் 75%. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போது. ஓகே, இப்போது நான் நிஃப்டிக்கு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பேங்க் நிஃப்டி ஹையர் ஹை போகுது. அதே சேம் டைம் இப்போ உங்களுக்கு சார்ட்டை நான் ட்விஸ்ட் பண்ணிடுறேன். 2 சார்ட்டையும் ஒரே இடத்துல வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு வியூ கிடச்சிடும். ஓகே, இப்போ இது பேங்க் நிஃப்டி, இது வந்து நிஃப்டி. இங்கே பாருங்கள், அதே 19ஆம் தேதி நிஃப்டியோட அந்த வேர்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமா? தேவையில்ல. இது நிஃப்டி சார்ட்டுங்க. ஓகே, இது பேங்க் நிஃப்டி சார்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஹை 19ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை. இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு. மார்க்கெட் ஹையர் ஹை போகலை, இங்கே ஹையர் ஹை போகுது. அப்போது இது மேனிப்புலேஷன். இங்கே மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ரியல் இண்டெக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பேங்க் நிஃப்டியை ஈஸியாக மேனிப்புலேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் ஈஸியாக மேனிப்புலேஷன் பண்ணுவாங்கிறதுக்கு எல்லாமே டேட்டா டெலகிராமுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போய் அதை தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது மார்க்கெட்டு ஹையை தாண்டி போக முடியல. மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அட் த சேம் டைம் டைவர்ஜென்ஸில் இருக்குது. இந்த நிஃப்டியோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்டிசிஷனாக இருக்குது. இங்கே எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, நிஃப்டியோட கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே புட் செல்லர் எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குது, கேண்டில் ஸ்ட்ரென்த் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே புட் செல்லர் எப்படி இருக்கானுங்கன்னு பாருங்கள். அப்போது சேம் மாதிரி ஈக்குவலுங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கான். அதனால தான் மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டில் இந்த இடத்துல நடந்தது. இது மேனிப்புலேஷன் நடந்தது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் புட் செல்லர் ஆக்டிவாக இருந்ததுனால மார்க்கெட்டு மேனிப்புலேட் பண்ணுறான். அவ்வளோதான். ஒரே நாளில் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கற்றுக்க முடியாது. அதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஏன்னா 4 வருஷத்தோட உழைப்பு ஒவ்வொரு விஷயமாக நான் ஒரே வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா புட் செல்லர் இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அப்போது புட் செல்லருடைய பவர் இங்கே இருக்கும். அப்போது இந்த 75% கன்ஃபார்ம் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்போ இதெல்லாமே லாஜிக்கல் சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். இதை வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நான் அக்யூரசி கொடுத்து தான் ப்ரூவ் பண்ணவே தவிர வேறு எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது இதை? ஓகே, இப்போது மார்க்கெட் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்கே ஹையை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கவே இல்லை. பட் ஆனால் லோவை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இங்கே 75% ப்ராஃபிட் பிரேக்கிங் நடந்து மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு. பட் ஆனால் ஏன் இந்த லோவை தாண்டி பிரேக் வைக்க முடியல பேங்க் நிஃப்டினால்? ஏன்னா இங்கே புட் செல்லர் வந்து ஆக்டிவாக இருக்கான். கேண்டில் ஸ்ட்ரென்த் வந்து புட் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் இங்கே மேலே போகும்போது கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே வரும்போது கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். சார்ட்டை வந்து ரீட் பண்ணணும். நீங்கள் ஆஃப்லைனில் உட்காந்து சார்ட்டை ரீட் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டை கற்றுக்க முடியாது. நிறைய பேர் லைவ் மார்க்கெட்டில் தான் டவுட் கேட்குறீங்களே தவிர ஆஃப்லைனில் டவுட் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆஃப்லைனில் உங்களுக்கு தோன்ற டவுட்டு தான் வேலிடாக இருக்கும். ஆன்லைனில் மார்க்கெட் லைவில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கேட்கலாம், அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. அது வந்து வேலிடாக இருக்காது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போது நமக்கு என்ன தெரிய வருது, பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியை தான் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணி வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது நிஃப்டி எதோட சைடு ஆகுது, டவுன் சைடு ஆயிடுச்சு. டவுன் சைடு இண்டிகேட் பண்ணிருச்சு ஒன்று. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுடைய லோ ரொம்ப முக்கியமாக, இந்த கேண்டிலுடைய லோ ரொம்ப முக்கியமாக. இங்கே நமக்கு டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? இங்கேயும் என்ன ஆகுது, அடுத்த நாள் 20ஆம் தேதி டவுன் சைடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கன்ஃபார்ம் ஆனோன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஷார்ட் கவரிங். இப்போது இந்த ஒரு சார்ட்டை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை ஒன்று மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தடுத்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது இருக்குது. ஏன் இது இருக்குது, இங்கே கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த 55,730 இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அன்னைக்கு டேட்டில் இது 55,730. அடுத்து வரும் காலங்களில் 55,700 இருக்கலாம், இல்லைனா 55,750 இருக்கலாம். மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே இருந்ததுனால 55,700 நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிருந்தது அப்படின்னா 55,750 எடுத்துக்குவேன். இப்படி தான் நான் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்குவேன். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இப்போது இது வந்து நமக்கு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து
இந்த கேண்டிலோட லோ ரொம்ப முக்கியமாக. இப்போ நமக்கு இப்போ கேண்டிலோட லோவை போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அழகாக இந்த இடத்துல வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சா, இந்த இடத்துல வரும்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பிச்சு அப்படிங்கிறத 10:50க்கு நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். பீச் ஹார்ஸ்ன்னு ஏன் கொடுத்தேங்கிறது உங்களுக்கு புரியுதா? டைமை பாருங்கள், 10:45 10:50 இந்த கேண்டில் 10:50க்கு ஒருத்தவங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் டெலகிராமில். அவங்க பீச் ஹார்ஸ் இருக்கா அப்படி, நிஃப்டி வந்து பீச் ஹார்ஸான்னு கேட்டிருப்பாங்க. ஆமான்னு சொல்லியிருப்பேன், எஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த டைமிங்கை பாருங்களேன், இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதை எடுத்து காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போடலையா? போட்டேனே, நிஃப்டி பீச் ஹார்ஸா. இந்த மெசேஜ் பாருங்கள். சாரி, இங்கே பாருங்களேன், கரெக்டாக காலையில் 10:50க்கு எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். என்னது, பீச் ஹார்ஸா நிஃப்டி. இவங்க வந்து நிஃப்டின்னு கேட்டிருக்காங்க, பட் இன்றைக்கி ஃபுல்லாக பீச் ஹார்ஸு. ஸோ நிஃப்டியும் அங்கே நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்ன எப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த டைம் பார்த்தீங்களா 10:50க்கு. இப்போது நான் சார்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இங்கே 10:50க்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் 10:50 கேண்டில். எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் விழுந்திருக்கு. வேறு எந்த இதுவுமே கிடையாதுங்க. இந்த லெவலில் போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கான ரீசன் வேறு எதுவுமே கிடையாது. இந்த கேண்டிலுடைய லோ, அவ்வளோதான். 1000 பேர் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் மேக்ஸை கொண்டு வரட்டும், இதுதான் இதுக்கான வேலிடு ரீசன். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சோண்டு போயிருக்குதே, அதெல்லாம் இங்கே லாஜிக் கிடையாது. இந்த லோ தான் இங்கே விஷயமே, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மண்டேயில் ஓப்பன் ஆகிற லோ, ஹை, ஓப்பன், க்ளோஸ். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். இது தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் வந்தது. இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுடைய இங்கே பாருங்க, போட்டாலும் தெரியுதா? இப்போது இந்த கேண்டிலுடைய ஓப்பனில் போட்டால் இன்னும் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்குதா? இங்கே அக்யூரசி கிடைக்குதா? இவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன, இந்த இடத்துல 75%. அப்போ 75%ல் ஒரு லைனை போட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், நீங்களே பாருங்கள். நான் எதுவும் இதெல்லாம் சொல்லலை. பாருங்க, இந்த இடம் நான் வந்தது 75%. இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் அப்போ திரும்ப வரும்போது கால் செல்லர் வந்து இந்த இடத்துல ஆக்டிவ் ஆவாங்க மார்க்கெட்டை கீழே அடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இதனால தான் மார்க்கெட் கீழே விழுந்தது, சிம்பிள். ஸோ பேங்க் நிஃப்டிலேயும் சேம் தான், நிஃப்டிலேயும் சேம் தான். இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் இப்போ உங்களுக்கு கிளியர். அப்போது இந்த வெலாசிட்டி எப்படிங்க எடுத்துகிட்டு வந்தீங்க, இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அந்த வெலாசிட்டி நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் இந்த விஷயம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு மக்களுடைய மனது வந்து தாவிரும். அப்போது இங்கே இருந்துச்சுல ஒரு லெவலு, இங்கே ஒரு லெவல் நான் எடுத்துருந்தேன்ல 75%, இங்கேருந்து இந்த லெவலுக்கு ஒரு 335 பாயிண்ட் எடுத்திருந்தேன்ல, அதே 335 பாயிண்ட் தான். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? சாரி, இந்த இடத்துல இருந்து அதே 75%ல் இருந்து 335 பாயிண்ட் இந்த இடம் தான். அப்போது இந்த இடம் நமக்கு என்ன கிடைக்குது, 55,000 ரவுண்ட் ஃபிகர் கிடைக்குது. அப்போ ரவுண்ட் ஃபிகர் இந்த இடத்துல வெலாசிட்டியாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த கேண்டிலுடைய லோ உடச்சிச்சுன்னா வெலாசிட்டி இங்கே மாறும், இந்த கேண்டிலோட ஹையை உடச்சிச்சுன்னா வெலாசிட்டி அப்பில் போகணும். அப்போ நமக்கு அப்பில் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. மார்க்கெட் இங்கே டவுன் சைடு உடச்சி வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு 55,000 இங்கே வெலாசிட்டி டவுன் சைடில் கிடைக்குது, அவ்வளோதான். இந்த வெலாசிட்டி எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இப்போ நான் ரீசன் கொடுத்துட்டேன். இதை தாண்டி வேறு எந்த ரீசனும் கிடையாது, ஒளிவு மறைவும் கிடையாது, தெளிவாக கொடுத்துட்டேன் நான், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் போட்டு மண்டையெல்லாம் உடச்சிக்க வேண்டாம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போது மார்க்கெட்டு இந்த வெலாசிட்டிக்கு மேலே ஓப்பன் ஆகுது, மேலே போகுது, இந்த ஏரியாவுக்கு வருது, திரும்ப அடிக்கிறானுங்க, திரும்ப போகிறானுங்க, திரும்ப அடிக்கிறானுங்க. இந்த 55,000ங்கிறது ஒரு பெரிய ரவுண்ட் ஃபிகர், நல்லா நோட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எப்போவுமே ரவுண்ட் ஃபிகர் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா அல்கோ எல்லாமே இந்த ரவுண்ட் ஃபிகரில் தான் வந்து லிக்விடிட்டியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவானுங்க. அப்போ 55,000ங்கிறது ஒரு பெரிய ரவுண்ட் ஃபிகர். அப்போ அந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும், மார்க்கெட் மேலேயும் கீழே வந்தால் இந்த இடத்துக்கு ஆல்ட்ரு ஆகும். இப்போ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரியே இருக்கும், டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரியே இருக்கும், எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம பேட்டர்ன் பக்கம் ஓட வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி எதனால் மார்க்கெட்டிங்கை ரிவர்ஸ் ஆச்சுன்னு. இதுக்கு பின்னாடி வேறு எந்த ரீசனும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த பாக்ஸ் தியரி, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், இது எல்லாமே அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். இந்த லோ தான் மார்க்கெட்டில்
எக்ஸாக்டான ஒரு என்ட்ரிக்கான லெவலே தவிர மற்ற பாக்ஸ் தியரி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்லாம் இப்போ இது வேலிட் இல்லையானலாம் வேலிடு இருக்குது. இது எல்லாமே அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். நிறைய பேர் பாக்ஸ் தியரி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனை பற்றி சொன்னீங்க, நான் அப்சல்யூட்லி கரெக்ட்னு சொன்னேன். கரெக்டு தான், பட் ஆனால் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். பட் வேலிடான ரீசன் எது? இந்த கேண்டிலுடைய ஓப்பன் லோ, அவ்வளோதான். ஓப்பன் லோங்கிறத விட லோ, அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த கேண்டிலுடைய லோ, இந்த கேண்டிலுடைய லோவில் தான். ஏன்னா இங்கே பாருங்களேன், எக்ஸாக்டாக மார்க்கெட் எப்படி ரீட்ரேஸ் ஆகிருக்கு இங்கே தொட்டிருக்குமே. ஸோ அதே தான் இப்போ நிஃப்டிக்கு வந்துடுவோம். இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கிளியரு. நிஃப்டி 25,000. ஃபஸ்ட்டு இந்த 25,100 வெலாசிட்டி எப்படி வந்துச்சு? மக்கள் கொஞ்சம் கூட போய் தேடுறதே இல்லை. நான் ஒரு விஷயம் 25,100 வெலாசிட்டின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் போய் சார்ட்டை வச்சு தான் பாருங்களேன், சார்ட்டை வச்சு கண்டுபிடிங்களேன். ஏங்க அப்படி? அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் சார்ட்டை மார்க்கெட்டை கற்றுக்கணும், அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை மார்க்கெட்டுக்குள்ளே போய் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சிஸ்டம் இல்லைனா ஒரு லேப்டாப் ஏதோ ஒன்று வாங்கிருங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடித்து சொல்கிறேன், 100% வருஷ கணக்கில் நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சாலும் கற்றுக்க முடியாது. ஸோ சிஸ்டமோ லேப்டாப்போ மஸ்ட்டு 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 மஸ்ட்டு. ஸோ கட்டாயம் வாங்கிக்கோங்க, காசை சேர்த்து வச்சு கூட வாங்கிக்கோங்க. இந்த 5,000 10,000 2,000 கொண்டு போய் மார்க்கெட்டில் விடாமல் மார்க்கெட்டை முழுமையாக நீங்களும் கற்றுக்கணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் சிஸ்டமாக இது வாங்கிக்கோங்க. என் கூட ட்ரேடர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா கட்டாயம் சிஸ்டம் லேப்டாப்பும் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது 25,100 எப்படி வெலாசிட்டி? ஒன்றும் இல்லை, இந்த கேண்டிலோட இந்த கேண்டிலுங்கிறேன், இந்த இடத்தோடைய ரேஞ்ச் இருக்குல்ல, இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வெலாசிட்டினா என்ன, ஆல்ரெடி என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், ஊஞ்சல் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகி சல்லுன்னு போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல போனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இப்படியே இருக்குது. ஏன்னா ஊஞ்சலுடைய வெலாசிட்டி இவ்வளோ தான், போனது திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். திரும்ப இந்த இடத்துக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வரும்போது இங்கே ஒரு ஹை பவர் கிடைக்கிது, இந்த இடத்துல ஒரு ஹை பவர் கிடைக்கிது, இந்த இடத்துல ஒரு ஹை பவர் கிடைக்கிது. ஏன் எப்படி ஹை பவர் கிடைக்கிது? இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோடைய லோவை தாண்டி மார்க்கெட்னால க்ளோஸ் வைக்கவே முடியல. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஹையை இமீடியட்டாக போய் பிரேக் பண்ணுது இந்த இடத்துல. அப்போ இமீடியட்டாக பிரேக் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு 25,100 வெலாசிட்டின்னு, அவ்வளோதான். மார்க்கெட் அப்கமிங் டேஸ். எங்க அப்கமிங்க்கு என்னங்க வேர்டு? வெலாசிட்டின்னு ஒன்று முன்னெல்லாம் சொன்னீங்க, இப்போ அப்கமிங் வெலாசிட்டின்னு சொல்கிறீங்கன்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. எங்கள் அப்கமிங்னா வரவிருக்கும் நாள், அதை இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு போய் இந்த இவ்வளோ நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்து பண்ணுறேன் தான். ஏன்னா நீங்கள் புரிதலை ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக ஹிண்ட்டு கொடுக்குறேன் தான். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்டு இங்கிலீஷில் கொடுத்ததுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு பக்கமாக மெயில் போட்டு கேட்குறீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? அப்கமிங்னா என்ன, வரக்கூடிய நாட்களில் இந்த 25,100 வெலாசிட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க லெவலுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே போய் ட்ரேட் எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் அப்படி ஒன்று அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டை முழுக்க இந்த சேனல் ட்ரேடிங் டிப்ஸும் கொடுக்கறது கிடையாது, ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. முழுக்க எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன். அப்போது அந்த எஜுகேஷனல் பர்பஸாக நான் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்கமிங் டேஸுக்கு 25,100 வெலாசிட்டி கட்டாயம் இந்த வெலாசிட்டி ஹிட் ஆகும் அப்கமிங் டேஸில். அது இன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரம் எப்போ வேணால் ஹிட் ஆகலாம், அதை நான் சொல்ல வரல. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 25,100 இந்த இடம் தான், இதுக்கு பின்னாடி எந்த கால்குலேஷன் கிடையாது. இங்கெல்லாம் பாக்ஸ் தியரி இருக்குது. ஓகேங்களா? பாக்ஸ் தியரி போடுறதுக்கெலாம் எந்த கால்குலேஷன்லாம் கிடையாது. சும்மா இந்த வெலாசிட்டி எதில் ஹையாக வாலட்டிலிட்டி இருக்கோ அந்த வாலட்டிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா போதும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்படி இருக்குது வாலட்டிலிட்டி, இந்த டேட்லேருந்து இந்த லோ வரைக்கும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வச்சுக்கோங்க, அதாவது நான் இங்கே பார்த்து தான் எடுக்கிறேன், இதையும் தான் பார்க்குறேன், இங்கிட்டலாம் நான் எதையுமே பார்க்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெலாசிட்டி பாக்ஸ் போட்டேன், மார்க்கெட்டு பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது. பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுதுனாவே என்ன அர்த்தம்? கால் செல்லரும் புட் செல்லரும் ஈக்குவல். அப்போது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும்போது இமீடியட்டாக வருது, திரும்ப இங்கே போகும்போது ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த பாக்ஸை ரீடெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கால் செல்லரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி கால் செல்லர் தான் இந்த பாக்ஸை உடச்சிருக்காங்க. அப்போ திரும்ப மேலே போகும்போது கால் செல்லர் ஆக்டிவ் ஆகுறானுங்க, அவனோட லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது, மார்க்கெட்டில் அடிக்கிறானுங்க. திரும்ப இந்த இடத்துக்கு வந்தோடனே புட் செல்லர் இந்த இடத்துல இருக்கானுங்கல்ல, அவனுங்க, ஏன்னா புட் செல்லர் தான் இங்கே மார்க்கெட்டை ஜம்மாக தூக்கிட்டு போய் வச்சுருக்கானுங்க மேலே. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் ஆக்டிவ் ஆகுறானுங்க, பெரிய லிக்விடிட்டி இந்த இடத்துல விழுந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகும்போது மார்க்கெட்டு திரும்ப மேலே போகுது, அவ்வளோதான். அப்போ மேலே போகிற மார்க்கெட்டு
இந்த 25,100 வரைக்கும் அகைன் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் 25,100லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம 50 யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ஹிண்ட்டு கொடுக்கும். அதையும் போட்டு காமிச்சிட்றேனே, இங்கே பாருங்களேன். அழகாக 50% போயிட்டு மார்க்கெட்டு ரிட்டர்ன் பேக் எடுத்துருச்சு. இப்போது இந்த சார்ட்டை உங்களுக்கு தலைகீழ போட்டு காமிச்சா என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நான் இப்படி போட்டதுனால உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், லோ டு மாற்றி எடுத்துட்டேன். லோ டு இந்த ஏரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 75% ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா தெரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டூவில் போட்டு மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த சிம்பிளுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒன்று வேணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்களேன். மேஜிக் என்னென்னா, சார்ட்டை அப்படி இதை சுருக்கிறேன். ஓகேங்களா? சுருக்கிட்டேன். இங்கே எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏரியா இருக்குல்ல, இதுவும் திங்கக்கிழமை தான். என்னைக்கு 12ஆம் தேதி நடந்ததில் ஹையாக லிக்விட் இன்ஜெக்ட் ஆச்சு, வெலாசிட்டி மார்க்கெட் ஜம்முன்னு போச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் அப்போ போட்டது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்களேன். இதெல்லாம் என்னோடய ஸ்டடிக்கு நான் எடுத்துக்கிட்டது, இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸை பற்றி சொல்லும்போது லாஸ்ட் யூடியூப் வீடியோவில் இந்த இடத்த நான் கால் செல்லருடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கையோட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த பாக்ஸை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன நடந்திருக்கு. இந்த இடத்துல எஜெக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட்டு இந்த பாக்ஸை தாண்டி இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு? இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். இதுக்கு முன்னாடி அடுத்த பாக்ஸ் எங்கே வருது? இப்போ எல்லா பாக்ஸையும் நான் அப்படியே இழுத்துட்டுருக்கிறேன் உங்களுக்கு. ஏன் இது வேலிடாக இருக்குது? அன்றைக்கி இது ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இந்த ஏரியா ஃபுல் டே ஷார்ட் கவரிங் நடந்தது. ஷார்ட் கவரிங் நடந்ததுனால இந்த ஏரியா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா நமக்கு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்தே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ட் கவரிங்லேருந்தே வர ஆரம்பிச்சிடுவோம். இங்கிட்டலாம் மறந்துடுங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது. பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிறதுனால 2 பேரும் ஆக்டிவ். இந்த பாக்ஸ்குள்ளே எங்கே ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் புட் செல்லர் கால் செல்லர் ஆக்டிவாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியா லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஏரியா. எந்த ஏரியா? இந்த ஏரியா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆன ஏரியா. அப்போ அந்த ஏரியாக்குள்ளே வரும்போதெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகும்? வயலண்ட்டாக மூவ் ஆகும். அதனால தான் இந்த ஏரியாக்குள்ளே பாருங்கள், பெரிய பெரிய கேண்டிலாக உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா கால் செல்லரும் புட் செல்லரும் போட்டி நடக்கும், பயங்கரமாக சண்டை நடக்கும். அந்த காட்ஜில்லா கான்செப்ட் இருக்குதுல்ல, அந்த காட்ஜில்லா மாதிரி பயங்கரமாக சண்டை நடக்கும். தட்டார் மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டுருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆட்டம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த பாக்ஸோடைய டாப்பு போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸை அப்படியே இந்த பக்கம் வந்துடும். கொஞ்சம் நகர்த்தி இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா, இந்த பாக்ஸுகளை மேஜராக என்ன நடந்துருச்சு? ட்ரேட் நடந்துருச்சு. ஸோ அதனால் இந்த பாக்ஸை இனி நமக்கு தேவைப்படாது. பட் ஆனால் இந்த பாக்ஸினுடைய மிட் வேல்யூ நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான், ஹிண்ட்டுங்க. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போது பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். உங்களுக்கு முன்னாடி வச்சே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்களேன், இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆனதும் மார்க்கெட் செல்லுன்னு வருது. இங்கே பாக்ஸை திரும்ப உடைக்கவும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போய் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் முடைக்கவும் மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் தியரினா என்னன்னு போய் பார்த்துருங்க. உங்களுக்கு அது ஒரு கிளியரான ஒரு மூவ் கிடச்சிரும். இப்போ இங்கே பாருங்களேன், இதே பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், இந்த மே பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உள்ளே வருது, திரும்ப மேலே போயிட்டு திரும்ப வருது. இந்த இடத்துல உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்ப இதெல்லாம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். நான் சொல்லுவேன்ல, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைக்கிறதே நமக்கு தான் மேஜரான ரியாக்ஷன் ஷார்ட் கவரிங் நடக்க போகிறதுக்கு. அடுத்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகிறது அதுக்கு அடுத்த விஷயம். பாக்ஸ் தியரி, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அதெல்லாமே அடுத்தடுத்த கான்செப்ட்.
அப்போது பாக்ஸ் தியரியை நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கிறோம், என்ட்ரிக்காக. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்காக லிக்விட் இன்ஜெக்ட் ஆனதும் சல்லுன்னு கீழே வருது, திரும்ப இந்த இடத்துல அரைக்கிறான், இது இன்ஜெக்ட் பண்ணுறான், திரும்ப கீழே வருது. இந்த இடமே வந்து ஒரு என்ன இடம், இதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸோட இடம், அந்த பாக்ஸை டெலீட் பண்ணோம்ல நம்ம, அந்த இடம். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸில் என்ன நடந்துருச்சு, மேஜராக ட்ரேட் நடந்துருச்சு. அப்போது இந்த பாக்ஸும் நமக்கு இனி தேவைப்படாது, அவ்வளோதான். இந்த பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸ்லேயும் மேஜராக ட்ரேட் நடந்துருச்சு, அப்போ இந்த பாக்ஸும் நமக்கு தேவைப்படாது. பட் ஆனால் இந்த பாக்ஸுடைய சென்டர் பகுதி வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போது இந்த ஏரியா இருக்குல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, மார்க்கெட்டு அங்கேருந்து வந்து விழுந்து இந்த இடம் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்தையும் சொல்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் இந்த இடம் இருக்குல்ல, இந்த பர்டிகுலராக இந்த ரேஞ்ச், இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஷார்ட் கவரிங் நடந்த அன்னைக்கு, லிக்விட் இன்ஜெக்ஷன் அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு ரெட் கேன், அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லிக்விடிட்டி ஃபுல்லாக காலியாகி ஃப்ரெஷ் லிக்விடிட்டி, இங்கே என்ன லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆச்சோ அதே லிக்விடிட்டி இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறானுங்க. அப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த ஏரியா ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. இந்த ஏரியாவோட லெவல் என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த இடத்துல ஒரு லைனை போடுறேன். லைனை போட்டால் 24,870. அப்போது நாளைக்கு வந்து 24,870. அப்போது நாளைக்கு 24,850 அது 24,900. இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் லெவல், வெலாசிட்டி, இது எல்லாமே வந்து சேம் ஒரே ஃபார்முலா வச்சு எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அப்படி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நீங்களும் நானும் ஈஸியாக மார்க்கெட்டில் இருக்க லட்சம் பேருமே ஈஸியாக பணம் பண்ணிடலாம். இது சைக்காலஜியோட சம்மந்தப்பட்டது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேட் எதில் அதிகமாக இருக்கோ அதுதான். அப்போ மார்க்கெட்டை பை எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நாளைக்கு ரேஞ்சில் 24,879 இருக்கிற பட்சத்தில் 24,900 அல்லது 24,850 இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ மார்க்கெட்டில் நான் கொடுத்தாலும் இந்த லெவல் தான் கொடுப்பேன், இன்கேஸ் கொடுக்கலனாலும் இந்த லெவல் தான். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு இந்த பாக்ஸு வேலிட் இல்லாமல் போயிடுச்சு, இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வேலிட், அவ்வளோதான். அதை வந்து நம்ம 900லையோ 700லையோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்குவோம். பட் ஆனால் இந்த ரெண்டு ரேஞ்ச் தான், நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டுடைய இந்த மண்டேயோட இதில் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். இப்போ இந்த லைனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த லோவில் எடுத்துக்கொண்டே வைக்கிறேன். இங்கே பாருங்களேன், மார்க்கெட் எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அன்னைக்கு டேட்டரில் 2 ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். 2 ஸ்க்ரீன்ஷாட் போட்டதில் ஒன்று வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பேன், இன்னொன்றில் வந்து நான் 11 சம்திங் நினைக்கிறேன், 11 மணிக்கு ஒரு என்ட்ரி எடுத்தது போட்டிருப்பேன். உங்களுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராமில் நான் எடுத்த ஆர்டரோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். நேற்று சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில், மண்டே, இது டியூஸ்டே. இங்கே பாருங்கள், 11:10க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன் 1020 சென்செக்ஸில் 404 ரூபாய்க்கு. ஏன் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா இதுதான், இந்த 11:10ங்கிறது இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்குல்ல, இந்த ரிஜெக்ஷன் எது, இந்த கேண்டிலுடைய லோ. அப்போது மார்க்கெட்டு ஆல்ரெடி நமக்கு கீழே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, டைவர்ஜென்ஸு. அந்த டைவர்ஜென்ஸ் டைமில் வந்து நிஃப்டியை தான் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணும். நிஃப்டி டவுன் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் கீழே விழுந்த மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் கீழே விழுந்துருச்சு அடுத்த நாள். அதாவது இந்த டேட்டில் பேங்க் நிஃப்டி அப்போ தான் லோ உடைக்குது. இந்த மண்டேயில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து லோ உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காது, பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா லோ உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கோம். அப்போது இது எல்லாமே அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஏன்னா பேங்க் நிஃப்டி சைடு வருது, அப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சா? அப்போது மார்க்கெட்டு அடிக்கிறான் கீழே. அப்போது சென்செக்ஸில் எவ்வளோ பெரிய மூவ் பார்த்தீங்களா? நிஃப்டி, நம்ம சென்செக்ஸ்க்கு நிஃப்டியோட சார்ட்டை மட்டும் தான் பார்ப்போம், வேறு எந்த சார்ட்டையும் பார்க்க மாட்டோம். அப்போது மார்க்கெட்டு ஃபர்தராக கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புட் செல்லர் ஏரியா, இந்த ஏரியா புட் செல்லரோட ஏரியா. அப்போ மார்க்கெட்டை ஆக்டிவேட் ஆகுறானுங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஹை, அதாவது
இந்த இடத்துல லிக்விடிட்டி டவுன் சைடில் இன்ஜெக்ட் ஆகாமல் அப்சைடு இன்ஜெக்ட் ஆனதுனால நான் இந்த 25,100க்கு திரும்ப மார்க்கெட் போகலான்னு நினச்சேன். அதுபடி தான் மார்க்கெட்டை அடித்து கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரிங்கும்போது ஒரு நியூட்ரல் ஜோனுக்கு கொண்டு வரணும். லிக்விடிட்டி இருக்கிறத ப்ரீமியம் டிகே நடத்தணும். ப்ரீமியம் டிகே மீன்ஸ் அந்த கால் செல்லரும் புட் செல்லரும் 2 பேர்த்தோடைய அந்த ப்ரீமியத்தை கரைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் கரைக்கணும். அவ்வளோதான். கரைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ஜோனுக்கு வருது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்தது. இது தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயந்தான் எல்லாமே இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், யூடியூப்பில் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த யூடியூப்பில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா, இந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மிஸ்டர் பங்குச்சந்தை டெலகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு டே 1லேருந்து வருங்க. ஜனவரி 27லேருந்து நான் கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அன்றைக்கி டேட்டிலேருந்து நீங்கள் வரிசையாக வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு மார்க்கெட்டோட புரிதல் வந்துடும். ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் கற்றுக்க முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய மார்க்கெட் பார்வை, வேறு எதுவும் கிடையாது. இன்னும் இதுக்கு சம்மந்தமான உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. மீன்ஸ் சின்ன சின்ன லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனு, சின்ன பாக்ஸ் தியரி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் விடையும் ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்கள பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் அதுக்கான ஆன்சரை நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இந்த டேட்டில் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிருச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் முக்கியமான விஷயம் இதில் சொல்லாமல் விட்டுட்டேனா அப்படின்னா ஜஸ்ட் இருங்க, நான் யோசிக்கிறேன். இந்த இடம் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஏரியா. மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மிட் கேப் சார்ட்டு அன்னைக்கு டேட்டில் மண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பு ஹையையும் பிரேக் பண்ணி லோவையும் பிரேக் பண்ணியிருப்பான். அதனால் மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி அகைன் பாருங்கள். இந்த இடம் இந்த லோவை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சங்காட்டியும் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டோஜியை பாருங்களேன். இந்த டோஜி இருக்குல்ல, லிக்விடிட்டி இங்கே இல்லை. அதனால தான் இங்கே ஒரு லைன் உங்களுக்கு போடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும். நான் டெலிட் பண்ணேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? அழகாக மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மூவ். அவ்வளோதான். இப்படி பேசிக்கிட்டே போகலாம். பட் வீடியோ லென்த் ஆயிரும். ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று நீங்கள் போய் தேடி கற்றுக்கணுங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம், சிலருக்கு இப்படி தான் கற்றுக்கணும், இவர் முறையாக தான் சொல்கிறாரு, இப்படி பண்ணால் தான் அவர் கற்றுக்க முடியுங்கிறத அவர் கிளியராக சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட 20% பேர். அந்த 20% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஒன்று. அடுத்து இந்த சேனலை இயற்கையாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும். நீங்களாக புஷ் பண்ணி ஒருத்தருக்கு அனுப்பாதீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த சேனலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டால் மட்டும் ஒருத்தருக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா இந்த சேனலை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த நாட்கள் நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு இன்றைக்கே நான் லெவல் சொல்லிட்டேன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கும் அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த விஷயம் எல்லாமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான நியூஸ் என்ன, நம்ம நியூஸை எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை இந்த காலையில் நான் போட்ட கோட்டை அழகாக லட்டு மாதிரி ஒருத்தர் டீகோட் பண்ணியிருக்கிறாரு. பாதை அப்படியே தான் இருக்குது. பயணம் செய்பவங்க தான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க.
நான் பர்டிகுலராக ப்ராக்கெட்டில் திரும்ப பாதையேன்னு போட்டேன். பாதையை அவங்க தான் மாற்றிக்கிறாங்க, ஆனால் பாதை அப்படியே இருக்குது. இந்த விஷயத்த நல்லா 1க்கு 2 டைம் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா இந்த மனுஷன் டீகோட் பண்ணி அழகாக தெளிவாக போட்டிருந்தார். அதை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.